கும்பராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்க்கும்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதா கண்டிப்பா இருக்கும். நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ போராடினோம், ஒண்ணுமே எதுவுமே வேலைக்கு ஆகல, இல்ல எல்லாமே பிரச்சனையா நம்மளுக்கே பேக்ஃபயரா மாறிடுச்சு. ஒரே மண்டை பிச்சுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. என்னடா இது அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். அது எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டு, அப்பா நம்ம கூட ஏதோ பெருசா பயந்தோம். ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கிறோம். அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள போவாங்க. வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல. ஆ ஒரு பெர்மனன்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஓகே இதுதான் நிரந்தரம். இனிமே இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். இப்படியே நிம்மதியா போய்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்குள்ள வருவாங்க. அப்படியான சூழல்கள் உருவாகும். ரூட்ட புடிச்சிருவாங்க. மேடம் இவங்களுடைய வாழ்க்கையில பண வரவு எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி உங்களுக்கு பிரச்சனையா வரும் கண்டிப்பா. அது ஏன் வரும்னா, ஏன்னா பிரச்சனைகள் வரும். சுத்தி இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க. அது எப்படி நீ இவ்ளோ சம்பாதிக்கலாம்? இல்ல அது எப்படி நீ இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? என்ன கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரும். ஒரு விஷயத்த அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பணம் ரீதியான ஒரு டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூடவே சேர்ந்து வரும். ஆனா, நின்னு ஃபைட் பண்ணாங்கன்னா, இவங்க அதெல்லாம் முறியடிச்சு அத சக்சஸ் பண்ணிடலாம். அப்படிதான் அவங்களோட பொருளாதார சூழல் இருக்கும். இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? கும்பராசி இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க பார்ட்னர் சைடுல இருக்கக்கூடிய ஃபேமிலியும் சரி, இவங்க ஃபேமிலியும் சரி, 2 ஃபேமிலிக்குள்ளும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். அதனால இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அண்ட் மத்தவங்களுக்கு 2 பேரும் இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்ட் வாங்குறது, மேரேஜ்க்கான ப்ராசஸ் பண்றது, ஃபேமிலி டு ஃபேமிலி இன்ட்ரோ பண்றது, இப்படியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த குரு பயிற்சியில. இவங்க வாழ்க்கையில ஹெல்த் எப்படி மேடம் இருக்கும்? கும்ப ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஹெல்த்ல கொஞ்சம் அவங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கு. சில பேர் ஜிம் மாதிரியான விஷயங்கள், இல்ல எக்சர்சைஸ் பண்றதுக்கு, உடல நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான பெர்சனா மாத்திக்கிறதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் போகும்.